ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது 7ஆவதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெக்கார்டிங் அண்டு சேவிங் அண்ட் ஆடியோ ஃபைல் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் மெனு போயிடுங்க. சர்ச்சில் வாய்ஸ் ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டுன்னு வந்துருச்சா, என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் வரணும். இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் +R கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நம்ம அது மைக்கை வச்சு பேசணும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இதை பாஸ் பண்ணணும், அதே தெரியுது பாருங்கள். பாஸ் ரெக்கார்டிங்னா இப்படி ரெக்கார்டிங் நின்றும். இப்போ நம்ம திரும்ப போய் அதை போட்டு பார்க்கணுன்னா ஸ்டாப் ரெக்கார்டிங். இப்போ ரெக்கார்ட் ஆகிடும். இது இப்படியே சேவ் ஆகிடும். இந்த இது இப்போ ஹைலைட் ஆகிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெக்கார்டிங்கை நம்ம வேணும் அப்படின்னீங்கன்னா இப்படி ப்ளே பண்ணிங்கன்னா திரும்ப அது ப்ளே ஆகும். இப்படி தான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ண முடியும். பாருங்கள், அது ப்ளே ஆகுது. அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட், கனெக்டிங் எ பிரிண்டர் டு த பிசி. இப்போ என்ன செய்யணும், அதாவது பிரிண்டரை பிசியோட நம்ம இணைக்கணும். அந்த போர்ட் வழியாக நம்ம என்ன பண்ணணும், பிரிண்டரோட போர்ட்டை எடுத்து பிசியில் சொருவிடணும். பிசியோட சிபியூக்கு பேக் சைடு போர்ட்டில் நம்ம சொருவி விட்டுணும். பிரிண்டரோட ஒரு போர்ட்டை சொருவிடணும். சொருவிட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கே போயிட்டு ஸ்டார்ட் மெனு போகணும். போயிட்டு பிரிண்டர் அண்டு ஸ்கேனர்னு டைப் பண்ணணும். வந்துடுச்சிங்களா? பிரிண்டர் ஐக்கான் காட்டுதா? இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், பிரிண்டர் அண்டு ஸ்கேனர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஆடிய பிரிண்டர் இருக்கா, இதெல்லாம் ஆட் ஆகியிருக்கு. L31, L200 ஹெச்பி லேசர்லாம் ஆட் பண்ணியிருக்கு. புதுசாக ஒரு பிரிண்டர் நம்ம ஆட் பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு ஆடிய பிரிண்டர் அண்டு ஸ்கேனர்னு கொடுக்கணும். ஸ்கேனர்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒயர் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் புதுசாக அந்த பிரிண்டரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம இதில் சேவ் ஆகிட்டு பிரிண்டர் ரெடி ஆகிடும். நம்ம எதுவும் ஸ்கேன் பண்ணவோ ஹார்ட் காப்பி வெளியில் எடுக்கவோ பிரிண்டர் ரெடி ஆகிடும். இப்படி தான் சிபியோட பிரிண்டரை ஆட் பண்ணணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 7ஆவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டினில் நம்பர் 7ல் சப்டிவிஷன் சின்னு வச்சுக்கோங்க, 3ன்னு வச்சுக்கலாம், எது வேணாம். கேப்சரிங் அண்டு சேவிங் என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீன் அண்டு ஆக்டிவ் ப்ரோக்ராம் விண்டோ அஸ் இமேஜஸ். இந்த ஆக்டிவ் ப்ரோக்ராமை நம்ம செஞ்சிட்டு இருக்க ப்ரோக்ராமை இமேஜாக எடுக்கணும், ஃபுல் ஸ்க்ரீன். இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ட்டு கீபோர்டில் ஆல்ட்டு பட்டனையும் அந்த நம்பர்ஸ் நியூமரிக்கல் கீபோர்டு இந்த சைடில் இருக்கும், ரைட் சைடில் ஆல்ட்டை அழுத்திக்கிட்டு அந்த ஆல்ட்டை நல்லா அழுத்திக்கிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீனை மட்டும் அப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்க்ரீன் ஃபுல்லும் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஒரு வேர்டு ஃபைல் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் காப்பி பண்ணோம்ல, திருப்பி Ctrl+V, அப்படியே இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீனு பிரிண்ட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. சரி, இதுலேயே இன்னொன்று ஓப்பன் பண்ணிப்போம். இதுலேயே இன்னொரு நியூ க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ அடுத்து எப்படின்னு இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு சர்ச்சில் ஸ்னைப்பிங் டூல், அந்த மேலே வந்திருக்கா ஸ்னைப்பிங் டூல்னு, அந்த ஸ்னைப்பிங் டூலை என்ட்ரு பண்ணுறீங்க. இப்படி வரும். ஸ்னைப்பிங் டூலுக்கான டயலாக் பாக்ஸ் வருதா? இதில் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த மோடை கிளிக் பண்ணுறீங்க. மோடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பாருங்கள், ஃபைனலாக 4th ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னைப் அப்படின்னு இருக்கா. இப்போ எப்படி இங்கே இதை ஸ்க்ரீனை இது பண்ணணுன்னா இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிவிடுங்க, இதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுருங்க, எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே போயிடுங்க. இதை நம்ம ஸ்னைப்பிங் டூலில் இதை எடுக்க போகிறோம். இப்போ என்ன மோடுக்கு போகிறோமா, மோடுக்கு போயிட்டு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னைப்
அப்படின்னோடனே ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் மோடில் 4th உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுதா? இதை எதுலையாவது நம்ம சேவ் பண்ணணும். இப்படியும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படியும் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனை நம்ம இது பண்ணிக்கலாம். 2 மெத்தடு. ஒன்று ஆல்ட்டு ப்ளஸ்ஸு இது ஒன்று ஸ்னைப்பிங் டூலில் இருக்குது. இதை வேர்டில் அப்படியே Ctrl+V கொடுத்தீங்கன்னா வேர்டு ப்ரோக்ராமில் ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் நீட்டாக வந்துடும். முதல்ல இது ஸ்னைப்பிங்கில் பண்ணதா? இது ஸ்னைப்பிங்கில் பண்ணது ஸ்னைப்பிங் டூலில். ரெண்டாவது அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள். இதை எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆல்ட்டு ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீபோர்டு மூலியமாக பண்ணது. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது 2 இப்போ பாருங்கள், 2 மெத்தடில் பண்ணியிருக்கேன். இது ஸ்னைப்பிங் டூலு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன். எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து கேப்சரிங் அண்டு சேவிங் என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீன் அண்ட் ஆக்டிவ் ப்ரோக்ராம் விண்டோ ஆஸ் இமேஜஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு வீட்டில் லேப்டாப் எது இருந்தாலும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்னைப்பிங் டூலு, சில விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.